வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சிறுநீரகங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் தேவையற்ற நீர்மங்களையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யுதுங்க. சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் பொழுது ஆரம்பத்தில் பெரிய அளவில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனாலேயே அது ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அமைதியான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது நமக்கு ஆரம்ப கட்டத்தில் பொதுவான ஒரு சில அறிகுறிகள்லாம் தென்படும். அந்த அறிகுறிகள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக உடனே நமக்கு கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகாமல் உடனே நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால அதனுடைய ஆரம்ப கட்ட பாதிப்புகள் சிறுநீரில் தான் நமக்கு முதல்ல எதிரொலிக்க ஆரம்பிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சிறுநீரினுடைய அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட ரொம்ப குறைஞ்சிடலாம், இல்லைன்னா வழக்கத்தை விட அதிகரிக்கவும் செய்யலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றாவது நடக்கும். அது மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல் இதுவுமே ஒரு பாதிப்பு தான். இப்போ சிறுநீரில் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் கசிவதன் காரணமாக தான் சோப்பு நுரையை போல அதிகப்படியான நுரை சிறுநீரில் உருவாகும். ஸோ இதுவும் இருக்குன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இன்னும் குறிப்பாக நிறம் மாற்றம் மற்றும் ரத்தம் கசிதல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீர் அடர் நிறத்திலோ அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாக சிவப்பு நிறத்தில் இருக்கலாம், இல்லைனா பழுப்பு நிறத்தில் வெளியேறலாம். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்குன்றதுக்கான சிம்டம்ஸ் தான் அதை உணர்த்துது. உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லதுங்க. கணுக்கால், பாதம் அல்லது முகங்களில் வீக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க, எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுனாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸாக கூட அது பார்க்கப்படுது. இப்போ சிறுநீரகங்களால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்பையும் சரியாக வெளியேற்ற முடியாமல் போகும்போது என்ன ஆகும்னா அந்த நீர் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள்ல போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும். இதனால கணுக்கால்கள், பாதங்கள் மற்றும் கைகளில் வீக்கங்கள், ஆங்காங்கே உங்களுடைய உடல் உறுப்புகள் இந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்படும். சிலருக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கண்களை சுற்றிலும் முகத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் இருக்கும், பஃபினஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி முகங்களில், கணுக்கால்களில், பாதங்களில் அப்பப்போ வீக்கங்கள் ஏதாவது ஏற்படுதுன்னா உடனே நீங்கள் மருத்துவ அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க, இதுவுமே சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னா சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின் அதாவது EPO அப்படின்ற அந்த ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இது உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸை தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் சுரக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதனால போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை இருக்காது. அப்போ ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையிறதால ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்காது. ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து எப்போதுமே ஒரு விதமான கடுமையான சோர்வும், தசை பலவீனமும், சுறுசுறுப்பின்மையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இன்னும் சொல்லணும்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இது மாதிரி கவனமின்மை அறிகுறிகள்லாம் இருக்கும். ஒரு சின்ன வேலையை கூட செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பே வராமல் நீங்கள் சோர்ந்து தான் காணப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா உடனே நீங்கள் சரி பண்ணிக்கணும். இதுவுமே அந்த சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு முக்கிய காரணங்களால் ஆரம்ப கட்டத்திலேயே மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்று உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போயிட்டு சேர்வதால, அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இன் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று அனீமியா தான். சேம் அந்த ரத்த சோகை காரணமாக உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம லேசான நீங்கள் வேலைகள் செய்யும் போது கூட மூச்சு அதிகமாக உங்களுக்கு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மூச்சு திணறல் இருந்தாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட அது பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே செக் பண்ணிட்டு அதில் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லது. தோலில் வறட்சி மற்றும் அரிப்புகள் ஏதாவது
வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நச்சுக்கள் உடல்லையே தங்கி விடுது. இப்போ ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் சுத்திகரித்து நமக்கு வந்து வெளியேற்றணும். ஸோ அந்த நச்சுக்களை வந்து அந்த சுத்திகரிக்காமல் உடல்லே தங்கும் போது என்ன ஆகும்னா உடலினுடைய தாதுக்கள், அதாவது உடலுக்கு வேண்டிய அந்த மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை வந்து சீர்கேட ஆரம்பிக்கும். இப்போ போதுமான அளவுக்கு தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா தோல் கடுமையாக வறட்சி அடைய ஆரம்பிக்கும். உடல் முழுவதுமாக கடுமையான தொடர்ந்து அடங்காத அரிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடியதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தோலில் வறட்சியோ அரிப்போ அது தொடர்பான தோல் தொடர்பான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னா இது மாதிரி உங்களுக்கு இருக்கும்போதே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். செக் பண்ணிக்கிறது நல்லது. பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா பாருங்க. இது இருந்தாலுமே சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளாக இது பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் அதிகரிக்கிறத நம்ம யூரேமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நச்சுக்கள் வந்து செரிமான மண்டலத்தையும் பாதிக்கிறதால காலையில் எழுந்ததுக்கப்புறம் குமட்டல் உணர்வு அல்லது வாந்தி வந்து நமக்கு வந்து வரலாம். ஸோ உணவின் மீதான நாட்டம் வந்து குறைந்து கடுமையான பசியின்மை வந்து நமக்கு ஏற்படும். இதனால் உடல் எடையும் குறைய தொடங்கும். ஏன்னா இப்போ நமக்கு பசியின்மை இருக்கும்போது நம்ம சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், போதுமான அளவுக்கு கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ உணவுகள் எடுத்துக்கலன்னா உடம்பு தானாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் வந்து தானாகவே அதிகமாகவே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஹெல்த்தியான வெயிட் லாஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது பசியின்மை, குமட்டல், வாந்தி எல்லாம் இருக்குன்னா உடனே செக் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தூக்கமின்மை உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு காமனான பேஷண்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளமாக இந்த தூக்கமின்மை அப்படின்றது இருக்கும். அதாவது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், இன்சோம்னியான்னு சொல்லுவோம். சிறுநீரகங்கள் ரத்தத்தை சரியாக சுத்திகரிக்காத போது என்ன ஆகும்னா அந்த டாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நச்சுக்கள் வந்து உடலிலேயே தங்கி விடுது. ஸோ இந்த நச்சுக்கள் வந்து ரத்தத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை வந்து கெடுத்துரும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வராமல் நம்ம தவிப்போம். மேலும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்லீப் அப்னியா, அதாவது ஸ்லீப் அப்னியானா தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரு காமனாக இப்போ சிறுநீரகம் செயலிழந்து போனவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக கூட அந்த தூக்கமின்மை இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ மசில்ஸ் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறுநீரகங்களினுடைய முக்கிய பணிகளில் ஒன்று உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய அளவை வந்து சீராக வைக்கிறது தான். அந்த மினரல்ஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ சிறுநீரகம் செயலிழக்க தொடங்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது, குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறிப்பாக உடலில் கால்சியத்தினுடைய அளவு குறைந்து பாஸ்பரஸினுடைய அளவு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா அது கடுமையான தசை பிடிப்புகளை, அதாவது மசில்ஸ் கிராம்ப்ஸை வந்து உண்டாக்கும். இரவு நேரங்களில் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குடைச்சல் இதெல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குளிர்ச்சியை தாங்க முடியாமல் ஒரு நிலை இருக்கும். அது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அதாவது ஃபீலிங் கோல்டு, ரொம்ப கோல்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பால் ஏற்படக்கூடிய ரத்த சோகை, அந்த அனீமியா என்ன பண்ணுன்னா உடலினுடைய வெப்பநிலையை வந்து குறைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கதகதப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலுமே சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் வந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு கடுமையான குளிர் எடுப்பது போன்ற உணர்வு வந்து இருக்கலாம். அப்போ எப்போதுமே வந்து போர்வையை பொருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அந்த எண்ணம் வந்து தோன்றிக் கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த அறிகுறிகள் தென்படும் போதே முதல்ல சிறுநீரகம் ஆரம்ப கட்ட நிலையிலே கொஞ்சமாக செயலிழந்து போயிருக்கக்கூடிய அந்த அறிகுறி தென்படும் போதே நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியமாக இருங்க. கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.